இன்றைக்கி காலிஃப்ளவரை வச்சு நான் 2 ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்ய போகிறேன். ஒன்று என்னென்னாங்கன்னா காலிஃப்ளவர் முட்டை பொரியல், இன்னொன்று காலிஃப்ளவர் சில்லி. அதாவது எண்ணெயில் பொரிக்காமையே காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் 2 தடவை க்ளீன் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நாம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிடலாம். தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ இந்த பூவை எடுத்து அதில் என்ன செய்யலாம், போட்டு ஒரு கொதி எவ்வளோ வரணும், கொஞ்சம் தண்ணி போதும், அதிகமான தண்ணி வேணாம், எல்லா சத்தும் அதிலேயே போயிடும். இந்த பூவெல்லாம் வச்சு அதை ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம். பாருங்கள், தண்ணி முழுகிற அளவுக்கு இல்லை, கீழே மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த ஹீட்டில் அந்த தண்ணி கொதிக்கிறதுலையே ஜஸ்ட்டு வெந்தால் போதும். இப்படி கொதிக்குது. கொதித்த உடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். வானொலி எடுத்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டு கடுகு பொரியுதுங்களா? நான் அந்த காலிஃப்ளவரில் பாதி எடுத்துருக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே இந்த காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு சும்மா அந்த எண்ணெயில் வதங்குற அளவுக்கு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டுட்டோம், அதனால் இதில் எதுவும் போட வேணாம். இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள். மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டோம்ல, அதுக்கு டேஸ்ட்டுக்கு முட்டையும் போட்டிருக்கிறோம்ல, அதுக்கு கொஞ்சமாக தூள் உப்பு, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சா காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடிங்க. இதை பொரியல்னு செய்ய வேணாம், பசங்கிட்ட ஸ்நாக்ஸாக கொடுத்தாவே முட்டை பொரியல் மாதிரி நல்லா சாப்பிட்ருவாங்க. காலிஃப்ளவர் சில்லி செய்யலாங்க. எண்ணெயில் பொரிக்காத காலிஃப்ளவர் சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு வானலியில் எண்ணெய் காய வச்சு கடுகு போட்டிருக்கிறேன். கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய் போட்டதுனால அது நல்லா நுரையாக வருது. நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சம் உப்பு போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சுடுதண்ணியில் கொதிக்க வச்சுருக்கிற காலிஃப்ளவரை போடலாம். எண்ணெயே தெரியலல்ல, அவ்வளோ கம்மியாக தான் நான் எண்ணெய் விட்டுருக்குறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போடலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு காலிஃப்ளவர் சில்லி பவுடர் போடுறேன். நீங்கள் வந்து இதில் இஞ்சி பூண்டு வெங்காயங்கள்ல அப்போ கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை. இப்போ நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சோம்ல, அந்த தண்ணி கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் செய்கிறதுனால எண்ணெய் கம்மியாக விட்டோம். இதில் அப்படியே ஒரு 2 நிமிஷம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போடலாம். 2 நிமிஷம் இந்த அப்படியே வேக வச்சு எடுத்தால் பொரிக்காத காலிஃப்ளவர் சில்லி ரெடி. இந்த தண்ணியெலாம் போகிற வரைக்கும் நல்லா பாருங்கள் வதக்கியாச்சு. இப்போ இது நம்ம தண்ணியில் தான் வேக வச்சுருக்குறோம். எண்ணெய் கொஞ்சம் போட்டு தண்ணியில் தான் வேக வச்சுருக்குறோம். இது வந்து நம்ம சில்லி பவுட்ரு வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் செஞ்சுருக்கிற மசால் பவுட்ரு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, கரம் மசாலா, அந்த பவுடர் போட்டும் செய்யலாம். இது நம்ம எண்ணெயில் பொரிக்கிற காலிஃப்ளவர் டேஸ்ட்டை விட சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.